குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற வாங்கி பயன்படுத்துவீர் சுறா கைடு 2025-26 புதிய பதிப்பு. அதிக பக்கங்கள், அதே தரம், தற்போது குறைந்த விலையில். சுறா கைடு அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். ஒரு அரசியல் கட்சி தலைவர் சொல்றாரு, புரிதல் இல்லாம பதிவு பண்றாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு சொட்டு ஆல்கஹால் இருக்காதுங்கிறாரு. மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடுதானே? அது எந்த வகையில போதை கொடுக்கிற எந்த ஒரு பொருளுமே கேடுதானே? இல்ல இல்லையா? அதாவது ஒழிக்கப்பட வேண்டியது போதைப் பொருள், தவிர்க்கப்பட வேண்டியது மது, கடைசிய கூடாது. அதாவது போதைப் பொருள் என்ன? சர்வதேச அளவில் போதைப் பொருள் என்று அடையாளம் காட்டப்பட்டிருப்பவை. தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நல்லசாமி அவர்கள் இருக்கிறார். கல்லு நல்லசாமி அப்படின்னா பலருக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கல்லு அப்படின்னு நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணாலே ஐயா பேர் தான் பக்கத்துல வரும். அது தொடர்பான பல விவாதங்களை முன் வச்சிருக்காரு. அதை வலியுறுத்தி கல்லு கடை வரணும், கல்லை ப்ரொமோட் பண்றதுலயும் பாத்தீங்கன்னா ஐயா ரொம்ப முன்னோடியா இருந்துகிட்டு இருக்காரு. அவர்கிட்ட பேசுவோம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடுதானே? அது எந்த வகையில போதை கொடுக்கிற எந்த ஒரு பொருளுமே கேடுதானே? இல்ல இல்லையா? போதை கொடுக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தும் கேடு அல்ல. என்னங்க இப்படி ஒரு வாதம்? எப்படி போதைங்கிறது நம்ம மனுஷனுடைய இயல்பை கெடுக்குது? காரணம் என்ன? ஆல்கஹால். ஆல்கஹால். ஆமா. ஒரு அரசியல் கட்சி தலைவர் சொல்றாரு, புரிதல் இல்லாம பதிவு பண்றாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு சொட்டு ஆல்கஹால் இருக்காதுங்கிறாரு. அதாவது உண்ணுகின்ற உணவு, பருகின்ற பானம் அனைத்திலும் ஆல்கஹால் இருக்கு. 1% இருக்கு. விகிதாச்சாரம் மட்டும் வேறுபடுது. விகிதாச்சாரம் மட்டும் வேறுபடுது. நீங்க கடக்குடைய பால் ஆல்கஹால் இருக்காது, அதே தயாரா மோரா மாறும்போது ஆல்கஹால் வந்துடும். சுடுசோத்தில் ஆல்கஹால் இருக்காது, பழைய சோறா மாறும்போது ஆல்கஹால் வந்துடும். பழச்சாத்தில் இருக்குது, தேனில் இருக்குது. இட்லி மாவாட்டுறோம், உடனே இட்லி சுட முடியுமா? தோசை வார்க்க முடியுமா? முடியாது. புளிச்சு போகணும். புளிச்சு போகும்போது ஆல்கஹால் வந்துடும். ஆக மனிதர்களுக்கு மட்டுமல்ல, பறவைகளுக்கு, விலங்குகளுக்கு மட்டுமல்ல, தாவரங்களுக்கு ஆல்கஹால் தேவை. என்னன்னா, நாங்கள்லாம் உழவர்கள், நெல் நாற்று நடுவோம். சேடை பாய்ச்சி சேத்தோலை ஓட்டி உடனே நாற்று நட்டா அதை நாற்று துளிர்க்காது. அப்படியே கருவிக்கிட்டு போய் கீழே இருந்து துளுத்து வரும். ஒரு வாரம் ஆகும், 10 நாள் ஆகும். ஆனால் சேத்தோலை ஓட்டி சேத்தை புளிக்கு போட்டு ஒரு 10 நாள் கழித்து நாங்கள் நட்டோம்னா வச்ச நாற்று அப்படியே துளுக்கும். காரணம், 10 நாள் அது சேத்துல இருக்கும்போது புளி பேரும்போது ஆல்கஹால் வந்துடும். ஆக பயிருக்கும் ஆல்கஹால் தேவை. இட்லி மாவு மாதிரி பயிரையும் புளிக்க வைக்க. ஆமாம், ஆல்கஹால்ங்கிறது எல்லாத்துக்கும் தேவைதான். ஆனால் இப்போ கல்லில் 4.5% இருக்கு, டாஸ்மாக் மதில் 42.8 இருக்கு. இஃப் இட் இஸ் ஈவில் விச் இஸ் லெசர் ஈவில், அதான் கேட்குறோம். இல்ல ஈவில மொத்தமா அபாலிஷ் பண்றது தான். இல்ல எதுவுமே இருந்தாலும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. ஆல்கஹால் தேவை, அளவோடு இருக்கணும். அளவுக்கு மீறினா அது போதை கொடுக்கும். சரி, கல்லு மட்டுமே இருந்த காலத்துல எல்லாரும் அளவோட இருந்தாங்களா? கல்லு மட்டுமே குடிச்ச காலத்துல எல்லாரும் அளவோட இருந்தாங்க. நீங்க குடிங்க, கல்லு குடிச்சீங்கன்னா வயிறு முட்டை குடிச்சாதான் கொஞ்சம் போதை வரும். ஆனால் டாஸ்மாக் மதுக்கள், இறக்குமதி மதுக்கள் வாயில் ஊத்துனாவே போதை வரும். வேறுபாடு இருக்குல்ல, ரெண்டுக்கு மாறுபாடு இருக்குல்ல. அப்படின்னா கல்லுக்கு தடை பண்ணும்போது பழைய சோத்துக்கு தடை பண்ணுங்க, தயிருக்கு தடை பண்ணுங்க, மோருக்கு தடை பண்ணுங்க, பழச்சாத்துக்கு தடை பண்ணுங்க, தேனுக்கு தடை பண்ணுங்க. இல்லையா? ஒரு அளவுகோல் வைப்போமே. நீங்க சொல்ற அந்த வெளிநாட்டு மதுபானம் ஒரு பெக்குன்னு வைப்போமே, 60 ml தண்ணி கலந்து குடிக்கிறாங்க, ஒரு 150 ml வச்சுப்போம். அதுல குடுக்கிற போதையும் ஒரு குடத்துக்கு ஈக்குவலா குடிக்கிற கல்லுக்கும் எப்படி ஈக்குவல் நிக்கிறீங்க? ஒரு குடம் கல்லு குடிக்கிறது அவ்வளவு தண்ணீரை உள்ள எடுத்துக்கிறதுமே ஒரு பக்கம் பிரச்சனை தானே, மருத்துவ ரீதியா பார்க்கும்போது? மருத்துவ ரீதியா அளவுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. தேவாமிர்தமா இருந்தாலும் அளவுக்கு மேல அதை உண்டா அதுவும் ஆபத்து தான். இல்லையா? நான் ஏன் வள்ளுவர் என்ன சொல்றாரு? மாறுபாடு இல்லாதவனுடைய மருத்துவனின் ஊறுபாடு இல்லை உயிருக்குங்கிறாரு. நீங்கள் இருக்கீங்க, உங்களுடைய உழைப்பு என்ன, உங்களுடைய வயது என்ன, எவ்வளோ கலோரி வெப்பம் தேவை, அதை உற்பத்தி செய்ய எவ்வளோ புரோட்டீன், எவ்வளோ மினரல், எவ்வளோ கார்போஹைட்ரேட், எவ்வளோ ஃபேட்டு, எவ்வளோ விட்டமின், மருத்துவனின் அளவோட உன்னீங்கன்னா ஆபத்து இல்லை. அளவுக்கு மேலே எதை உன்னாலும் ஆபத்து தான். உணவு ஆபத்து தான். சரிங்க, எவ்வளவு கல்லு குடிச்சா ஆபத்து இல்லையா? ஒரு நாளைக்கு கல்லு எப்படின்னா 1 லிட்டர் குடிக்கலாம். 1 லிட்டர் கரெக்ட். ஒரு நாளைக்கு. ஆமா, 4 லிட்டர் 5 லிட்டர் குடிச்சா மயக்கம் வரும், போதை வரும். போதை வரும்போது என்ன வரும்? தூக்கம் வரும்.
ஆனால் டாஸ்மாக் மது மேலே மது எப்படி தவறான பாதைகள் இழுத்துக்கிட்டு போகுது அந்த மாதிரிலாம் போகாது, வாய்ப்பில்லை. இப்போ நான் போதையே 1 லிட்டர்ல குடிச்சா பெருசா வராதுன்னா நான் ஏன் கல்லு கடையை தேடி வர போறேன்? போதைக்காக தானே குடிக்கவே போறாங்க. அப்படி இல்லை. ம். கல்லில் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இருக்கு, ம். தாய்ப்பாலுக்கு நிகரானது. அதே டாஸ்மாக் மதுக்களில், இறக்குமதி மதுக்களில் போதையை தவிர, ஆல்கஹாலை தவிர எந்த சத்தும் கிடையாது. இல்லையா, குடிக்க வரவன் காலையில இருந்து வேலை செஞ்சு நீங்க சொன்ன மாதிரி அயராது உடல் உழைப்புல இருக்கவன் குடிக்க வரும்போது அது ஊட்டச்சத்து மாணவனா குடிக்க வருவாங்க. போதைக்கு எனக்கு தூக்கம் வந்தா போதும் தானே குடிக்க இல்ல வருவாங்க. இல்ல 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 இல்லைங்க, அப்படியெல்லாம் கிடையாது. ம். நீங்க வர்றவங்க வந்து உடல்நலம் நல்லா இருக்கணுமில்ல, உடல்நலம் நல்லா இருக்கணுமில்ல. கள்ள குடிச்சா கணிசமான போதை இருக்கு, உடல்நலம் மேம்படு, அடுத்த நாள் வந்து அவங்க வந்து உடல் ஆரோக்கியமா இருப்பாங்க. அது ஒண்ணு பார்க்கணுமில்ல, இல்ல தொலைநோக்கு பார்வையில பார்க்கணுமில்ல. நீங்க அப்ப அதுக்கு மதுக்கு மாற்றா வந்து கல்ல கொண்டு வரணும்னா மது இருந்துட்டு போகுது, கல்ல கொண்டு வாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை மட்டும் முன்னெடுத்தா போதும்ல. கல்லுக்கு அதாவது மதுவுக்கு மாற்று கல்லு அப்படிங்கிற மாதிரி மதுவுக்கு மாற்று கல்லு நான் சொல்லலையே. அதாவது வந்து ஒழிக்கப்பட வேண்டியது போதைப் பொருள், தவிர்க்கப்பட வேண்டியது மது, தடை செய்யக்கூடாதது கல். அதாவது போதைப் பொருள் என்ன, சர்வதேச அளவில் போதைப் பொருள் என்று அடையாளம் காட்டப்பட்டிருப்பவை ராஜபோதை என்று சொல்லக்கூடிய ஓபியம், அபின், கஞ்சா, மரிஜுவானா, பெத்தடின், ஹெராயின், ப்ரௌன் சுகர், கொக்கைன், எல்எஸ்டி, சைனா ஒயிட், போதைக்காளான், இவைகள் தான் போதைப் பொருள். நீங்கள் சிங்கப்பூர் போகிறீங்க, உங்கள் சட்டப்பையில் ஒரு 6 கிராம் அளவுக்கு அபின் இருக்குது, நீங்கள் கைது செய்யப்படுவீர்கள். நீங்கள் தான் நிரூபிக்கணும் 2 மாதத்துக்குள்ளே நிரபராதின்னு, இல்லைன்னா கேபிட்டல் பனிஷ்மெண்ட், மரண தண்டனை. எதுக்கு? போதைப் பொருளுக்கு. The burden of proof lies upon the accused side, not the prosecution side. அதே சிங்கப்பூரில் இவன் போதைப்பொருள் பிராந்தி வச்சுருந்த, விஸ்கி வச்சுருந்த, ரம்மு வச்சுருந்த, சாராயம் வச்சுருந்த, ஓட்கா வச்சுருந்தாருன்னா சிரின்னு சிரிப்பாங்க. சிங்கப்பூரில் கடை போட்டு விற்கிறாங்க, அதுக்கு தடை கிடையாது. அதே சிங்கப்பூரில் கள்ள உணவு பட்டியலில் வச்சுருக்காங்க. இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகமானது புளித்தக்கள் புளிக்காதக்கள் ரெண்டையுமே உணவு பட்டியலில் வச்சுருக்காங்க. போதைப்பொருள் பட்டியலையோ மது பட்டியலையோ வைக்கல. இந்த புரிதல் தமிழ்நாட்டில் ஆட்சியாளர்களுக்கும் இல்லை, ஆட்சியாளர்கள் மட்டுமல்ல, வாழுகின்ற மக்களுக்கும் இல்லை. இதுதான் வேதனைக்குரியது. கலப்படம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுக்குள்ள வரும்போது தானே அதை கார்னர் பண்ணி தடுத்திருக்காங்க. அப்ப கலப்படம் இல்லாம நீங்க எப்படி அதை கொண்டு வர முடியும்? இப்ப கள்ள சாராயம்னு வந்தது, அதே மாதிரி வந்து கலப்படத்துல வந்து கல்லுலயும் கலப்படம் வந்து அதுவும் அந்த மாதிரி ஆகி மரணம் எங்களை ஏற்பட்டதுன்னா, பக்கத்துல பாண்டியில் இருக்கு, கேரளாவில் இருக்கு, தெலுங்கானாவில் இருக்கு, ஆந்திராவில் இருக்கு, அண்டை மாநிலங்கள் இருக்கு, அங்கேயும் கலப்படம் செய்வாங்கல்ல. அந்த அரசுகள்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துதல்ல. தமிழ்நாட்டில் மட்டும் எங்களால் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா? ஆளுமை இல்லாதவனால் ஏன் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும்? ஏன் முதலமைச்சராக உட்கார்ந்துருக்கீங்க? இந்த கேள்வியில் சட்டசபையில் அந்த கல்லை பற்றி பேசிய அந்த ஈஸ்வரன் அவர்கள் வைத்திருக்க வேண்டும். அண்ணாமலை போன்றவங்க பேசுகிறாங்கல்ல, என்ன கேட்குறாங்க? தமிழ்நாடு அரசிடம் கல்லுக்கு அனுமதி கேட்குறாங்க, கள்ளு கடைகளை திறக்க சொல்கிறாங்க. இவை இரண்டுமே அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானவை, புரிதலின்மையினுடைய வெளிப்பாடுகள். 1950 ஜனவரி 26 அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அந்த சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான் கள் இறக்குவதும் பருகுவதும். தமிழ்நாடு அரசு கலப்படத்தை காரணம் காட்டி அநியாயமாக இந்த உரிமையை பறித்து கொண்டது. இன்னைக்கு கள் இறக்குறோம்னு வைங்க, நாங்கள் அரசியலமைப்பு சட்டப்படி ஜனவரி 21 கள் இறக்குறோம். எங்கள் மீது தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுத்தால் நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, அரசியலமைப்பு சட்டப்படி கள்ளை இறக்கி சந்தைப்படுத்துகின்றோம், நீங்கள் தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டப்படி எங்கள் மீது நடவடிக்கை எடுக்கின்றீர்கள். கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, வைக்கக்கூடிய ஒரு கேள்வி, அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டது மதுவிலக்கு சட்டமா, இல்லை மதுவிலக்கு சட்டத்துக்கு உட்பட்டது அரசியலமைப்பு சட்டமா? இட் இஸ் பியூர்லி கொஸ்டின் ஆஃப் லா ஏஸ் டு த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். இதற்கு தமிழ்நாடு அரசு என்ன பதில் சொல்ல போகின்றது? கள் இறக்குவோர் குற்றவாளியா? கள் இறக்குவோர் மீது நடவடிக்கை எடுக்கும் தமிழ்நாடு அரசு குற்றவாளியா? அரசுதான் குற்றவாளி, கள் இறக்குவோர் குற்றவாளி அல்ல. The government of Tamil Nadu is the accused person, not the toady tapper. இதுக்கெல்லாம் விளக்க சொல்லுங்க. இது உங்களுடைய வேட்டைக்காடு அல்ல, இது ஒரு ஜனநாயக நாடு. அரசியலமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய கடமை பொறுப்பு இவங்களுக்கு இருக்கு. இல்லைன்னா யூ ஆர் நாட் தி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. இந்த கேள்வி வைக்கிறோம். இப்போ நீங்க வந்து ரொம்ப நாளா வந்து ஒரு போட்டி ஒன்று வச்சிருந்தீங்க. போட்டினா சவால் மாதிரி கொடுத்துருந்தீங்க. கல்லு வந்து கெட்டது அப்படின்னு ப்ரூவ் பண்ணா ஒரு 10 கோடி ரூபாய் தரேன் அப்படின்னு ரொம்ப வருஷமா அவர் வச்சிருந்தீங்க. இப்போ மக்களுக்கு வந்து அது நல்லது அப்படின்னு தெரியும் போது ஏன் அதை நாடி வந்து கல்லு வேணுங்கிற உங்க போராட்டத்தை ஒரு பெரும் போராட்டமா எடுக்கிறது இல்லை? ஏன் வந்து மதுவை ஒழிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரும் போராட்டமா நம்ம ஊர்ல இல்லைன்னு நினைக்கிறீங்க? மக்கள் அறியாமையில் இருக்காங்க, அறியாமையில் இருக்காங்க. இப்போ நாங்கள் கல்லையக வந்து 19 ஆண்டுகள் நடத்துகிறோம். சில 2ஆம் கட்ட தலைவர்கள் இருந்தாங்க, அவங்க பார்த்தாங்க. வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு?
அருளிலார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லாகியாங்க. இது இல்லாமல் அந்த உலகத்தில் வேலை இல்லை. பார்த்தாங்க, உடனே காவல்துறை வந்தாங்க. யோ ஏய்யா நீ கல்லுக்காக போராடிட்டு இருக்கிற, உனக்கு பணம் வேணும், எங்களுக்கு பணம் வேணும், நீ எங்களுக்கு புரோக்கராக மாறிடு. யார் யார் கல்லாக இருக்கிறாங்களோ அவங்ககிட்ட பணத்தை வாங்கி எங்ககிட்ட கொடு, உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் கொடுக்குறோம். இன்றைக்கி சில பேர் பச்சை தொண்டை போட்டுக்கிட்டு நாங்கள் புரோக்கருக்கு, நான் வந்து மாவட்ட புரோக்கரு, இவர் மாநில புரோக்கரு, இவர் தாலுக்கா புரோக்கர்னு அணிவகுத்து நிற்கிறாங்க. கல் இறக்கவர்கிட்ட ஒரு ஏணிக்கு ஒரு நபர்கிட்ட வாரம் 3000 ரூபா வாங்க வேண்டியது மாமூல். அதை காவல்துறைக்கு, உள்ளூர் காவல் நிலையத்துக்கு 1000, மதுவிலக்கு பிரிவுக்கு 1000, சங்கத்துக்கு 1000. இன்றைக்கி கார் வச்சுக்கிட்டு தமிழ்நாடு முழுவதும் அமைப்பு ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட நபர்களை பக்கவாட்டில் வச்சுக்கிட்டு போராட்டம் நடத்தினா அந்த போராட்டம் வெல்லுமா? யூடியூப் புரூட்டஸுங்கிற மாதிரி தான் இருக்குது. அதான் வள்ளுவர் சொன்னார், வாழ்வோல் பகைவரை அஞ்சற்கு அஞ்சுக கேள்வோல் பகைவர் தொடர்பு. வாழ் மாதிரி வேல் மாதிரி வெளிப்படையாக தெரியக்கூடிய பகைவனை கண்டு நீ அச்சம் கொள்ளாதே, அவனால் ஆபத்து வந்தாலும் தெரிந்துதான் வரும். அதே நேரத்தில் உற்பகையை அடையாளம் கண்டு உன்னை நீ பாதுகாத்துக்கொள். பாதுகாத்து கொள்ள தவறினால் அவனுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்றால் மற்பகையின் மானம் தோறும். கிராமங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மண்பாண்டம் செய்வாங்க. ஒரு சக்கரத்தினுடைய மையப்பகுதியில் களிமண்ணை வச்சு சக்கரத்தை சுற்றி விட்டு அந்த களிமண்ணை அணைச்சிக்கிட்டே வருவாங்க. அந்த சட்டி பானை குடம்னு வந்தோன்னு கீழே அறுத்து விட்ருவாங்க. அந்த மாதிரி கூடவே இருந்துக்கிட்டு யூடியூப் புரூட்டஸ்ன்றது அப்போ தான் புரியும். ஒன்றும் எங்களால் பண்ண முடியலை, இதுக்கு முன்னாடி நிற்க முடியாதுங்க. இன்றைக்கி ஏன் ஒரு கட்சி எங்களை வந்து ஆதரிக்க தயாராக இல்லை? ஏன் டாஸ்மாக் மது மூலம் அரசுக்கு எவ்வளோ வருமானம் வருது? எவ்வளோ வருது? பெரும்பாலான வருமானம் டாஸ்மாக் மூலியமா 50,000 கோடி. 50,000 கோடி அரசுக்கு வருமானம் வருது. இது நேரடி வருமானம், முன்கதவு வழியாக வருது. இதே அளவுக்கு பின்கதவு வழியாக ஒரு 50,000 கோடி வருது. அது எங்கே போகுது? அந்த லிக்கர் லாபி வலுவாக இருக்காங்க. தேர்தல் நேரத்தில் எல்லா கட்சிகளுக்கும் கொடுத்துட்றாங்க. ஆளுகின்ற கட்சிக்கு அதிகமான தொகை, அடுத்து அந்த கட்சியினுடைய எடையை பொறுத்து எடை போட்டு விடை கண்டு எல்லா கட்சியும் கவனிச்சிடுறாங்க. இடதுசாரி வலதுசாரி தேசிய கட்சி மாநில கட்சி எல்லா கட்சிகளும் தேர்தல் நேரத்தில் கையேந்திடுறாங்க. ஏன்னா நாங்கள் தான் வாக்காளர்களாகி நாங்கள் தான் கேட்குறோமே, என் வீட்டில் எவ்வளோ கொடுப்பேன் எனக்குன்னு கேட்குறோமே. அதை கொடுக்கக்கூடிய சக்தி அந்த லிக்கர் லாபிகிட்ட தான் இருக்குது. அரசியல் கட்சிகள் அந்த லிக்கர் லாபிகிட்ட கையேந்திடுறாங்க, அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஒரு தொகையை வாங்கி எங்களுக்கும் கொடுத்தது, எங்களுக்கு பங்கு இருக்குது, எங்களுக்கும் அதில் பங்கு இருக்குது. ஸோ பொருளாதார ரீதியாக பார்த்தா உங்களுடைய கல்லை வந்து ப்ராடக்ட் பண்ணி கேபிட்டலைஸ் பண்ணுறோன்னா அதுக்கு பின்னாடி இருக்க சந்தை மதிப்பு என்ன தான் சார் இருக்கும்? சந்தை மதிப்பு என்னன்னா தமிழ்நாடு தலைநிமிரும் முதன்மை மாநிலம் மாறும். அதாவது நீங்கள் சொல்கிறது டாஸ்மார்க் நிகரான வருமானம் அதில் வந்துருமா? மேலே வரும். மேலே இது ஒரு கணக்கு. இந்தியாவில் வந்து தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்குது. இது முதன்மை மாநிலமாக உறுதியாக வரும். எனக்கு 100க்கு 100 நம்பிக்கை இருக்குது. எப்படின்னா, ஒரே அறிவிப்பு வெளியிட்டால் போதும். தமிழ்நாடு அரசு ஒரு தொலைநோக்கு பார்வையில் சிந்தித்து வரும் தலைமுறையை முன்னிறுத்தி ஒரு அறிவிப்பு. பனை தென்னை ஈச்சமரங்கள் இருந்தால் அவற்றிலிருந்து நீராவாகவோ பதநீராகவோ கல்லாகவோ இறக்கியும் குடித்தும் விற்றும் கொள்ளலாம். இவற்றை மதிப்பு கூட்டப்பட்ட பண்டங்களாக மாற்றி உள்நாட்டிலும் உலக அளவிலும் சந்தைப்படுத்தியும் கொள்ளலாம். அரசினுடைய தலையீடு குறுக்கீடு இருக்காது. ஏலம் கடை இல்லவே இல்லை. அதே நேரத்தில் கலப்படம் போன்ற தவறுகள் நடப்பதாக கண்டறியப்பட்டால் கடுமையான தண்டனை இருக்கும் என்ற அறிவிப்போடு நிறுத்திங்க. இன்றைக்கி 85 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் இளைஞர்கள் பதிவு பண்ணி வச்சுருக்காங்க, பரிதாபமாக இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அருமையான வேலைவாய்ப்பு. இதுக்கு பெரிய முதலீடு தேவையில்லை, நாணயம் மட்டும் இருந்தால் போதும். தென்னந்தோப்பு இருக்குது, பனந்தோப்பு இருக்குது, நாணயம் இருந்தால் போதும், குத்தகைக்கு எடுத்துக்கலாம். அதிலிருந்து நீராவாகவோ கல்லாகவோ பதநீராகவோ இறக்கி அவற்றை மதிப்பு கூட்டப்பட்ட பண்டங்களாக மாற்றி வேல்யூ அடிஷன் பவுச்சில், பாட்டல்களில், டின்களில், டப்பாக்களில், டட்ரா பேக்கிங்கில் அடைச்சி மேலை நாடுகளுக்கு, வளர்ந்த நாடுகளுக்கு, தலைநகரங்களுக்கு, நட்சத்திர விடுதிகளுக்கு, பன்னாட்டு விமான தளங்களுக்கு, வரிசைப்பட்ட கடைகளுக்கு அனுப்பி சந்தைப்படுத்துகின்ற பொழுது பெரிய அளவிலான வருவாய் அந்நிய செலாவணி தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும். அப்போது தமிழ்நாடு தலை நிமிரும் முதன்மை மாநிலமாக மாறும். ஏன்னா ஆங்கிலேய நாட்டுவிட்டு வெளியும் போகும்போது தமிழ்நாட்டில் 50 கோடி பனைமரங்கள் இருந்ததாக அரசனுடைய புள்ளி விவரம் கூறுது. அது இன்றைக்கி 5 கோடியாக குறைஞ்சிருச்சு. இதுக்கு பல காரணங்கள் சொல்லலாம். முதன்மை காரணம் கல் தடை. இன்றைக்கி இந்திய அளவில் 8000 கோடி பனைமரங்கள் தான் இருக்குது. ஆனால் அதில் 5000 கோடி தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு மற்ற மாநிலங்களுக்கு கிடையாது. 2வது, பனைமரங்களுக்கு யாராச்சும் நீர் பாய்ச்சிருக்கிறோமா? கிடையாது.
ரசாயன உரம் இயற்கையாகவே போட்டுக்கிறோமா? நல்லா வளரும். இல்லை. பூச்சி மருந்து, பூஞ்சால மருந்து, களக்கொல்லி தெளிச்சிருக்கிறோமா? இல்லை. ஆகவே பனைகளிலிருந்து இறக்கக்கூடிய கள் பதநீர் நீரா உலகத்தரம் வாய்ந்ததாக இருக்கும். ஆகவே என்ன விலைக்கு விற்கணுமோ அந்த விலைக்கு விற்கலாம். இன்னைக்கு பூமி பந்து சூடாகல, பூமி பந்து கொதிநிலைக்கு வந்துட்டுது. அந்த அளவுக்கு நிலவு மோசமாக போயிட்டு இருக்குது. குளோபல் வார்மிங். அந்த துருவ பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பனிமலைகள்லாம் உருகுது. சென்னை போன்ற பெருநகரங்கள் 50 ஆண்டுகளில் கடலில் மூழ்கும்னு சொல்லி வேற ஒரு அபாயமணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில் உலக அளவில் பிராண்டிக்கோ, விஸ்கிக்கோ, ரம்முக்கோ, சாராயத்துக்கோ, வோட்காவுக்கோ வரவேற்பு இருக்காது. கள் போன்ற இயற்கையான சத்தான மின்பானத்துக்கு தான் வரவேற்பு இருக்குது. ஆகவே என்ன விலைக்கு விற்கணுமோ அந்த விலைக்கு விற்க முடியும். தமிழ்நாடு தலைநிமிரும், முதன்மை மாநிலமாக மாறும். இதை எடப்பாடி பழனிசாமிகிட்ட 2021 சொன்னோம். தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவிப்பதற்கு முன்பாக இந்த அறிவிப்பை நீங்கள் வெளியிட்டால் ஒரு தொகுதியில் குறைஞ்சது 5000 ஓட்டு, மினிமம் 5000 ஓட்டு கிடைக்கும், அதிகபட்சம் 10,000 15,000 ஓட்டு கிடைக்கும், நீங்கள் ஆட்சி தக்க வச்சுக்கலாம்னு சொன்னோம். அவர் கேட்கல. எங்களை பொறுத்தளவில் அவர் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருந்தா ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்காது, ஆட்சி ஒரு தக்க வச்சிருந்துருக்கலாம். இந்த ஒரு ஃபேக்டர் பெரிய ரோல் ப்ளே ஆமா ஆமா. ஏன் ஜல்லிக்கட்டு இதே கோயம்புத்தூர் ஜல்லிக்கட்டு பற்றி கேட்டால் தெரியுமா? யாராச்சும் பார்த்தவங்கள சொல்லுங்க. யாரும் பார்த்ததில்ல. இருந்தாலும் ஜல்லிக்கட்டுக்கு அத்தனை பேர் வந்தாங்கல்ல. தமிழ்நாடு அளவில் போராட்டங்கள் நடந்ததில்ல. என்ன காரணம்? அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு மக்கள் விழித்தெழுந்தா நடக்கும். நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. நன்றி.